ஹரி ஓம். இன்றைய தலைப்பு உறவுகளை பற்றிய ஒரு அறிவு. உற்றார் உறவினர் அவர்களோடு நாம் ஒரு கார்டியலாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். பிரச்சனை வந்துடக்கூடாது, எல்லாத்துட்டையும் நம்ம பிரச்சனை இல்லாத ஒரு உறவு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவரும் இந்த ஸ்பீச்சை கேட்டு பாருங்க. இப்போ ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம காரணம் நம்மகிட்டே இருக்கலாம்னு சில சமயம் தோணும், இல்லை அவங்ககிட்டையும் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அதை பற்றி ஆராய்வதற்கு முன்பு நாம் நம்ம மனதில் ஒரு உறவுகளை பற்றிய பொதுவான ஒரு அறிவு இருக்கணும். ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு அறிவு, நாலேஜ் அதை பற்றி இல்லாத போது தான் நமக்கு அதில் பிரச்சனையே வரும். அப்போ என்ன ஆட்டிடியூடு, என்ன அறிவு இருந்து எந்த ஆட்டிடியூடோட நீங்கள் உறவுகளை பார்த்தீங்க பழகுனீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது அப்படிங்கிற சிந்தனை. இப்போ நம்மளை சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய பூர்வ ஜென்மம் நிறைய எடுத்திருப்பாங்க. அதில் அவங்கவுங்க பாப்ப புண்ணியத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. அதை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்காங்க. அது தனித்தனியே நடைபெறுகிறது இல்லைங்களா? ஒருவருக்காக இன்னொருவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வது இல்லை. அவங்க எப்போ பிறக்கணும்னு இருக்கோ அப்போ பிறந்திருக்காங்க, நீங்கள் எப்போ பிறக்கணும்னு இருக்கோ அப்போ பிறந்திருக்கீங்க. அவங்க எத்தனை நாள் வாழணும்னு இருக்கோ அதுபடி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எத்தனை நாள் வாழணும்னு இருக்கோ அதன்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த இன்பிட்வீன் ஒரு ஷார்ட் டைமில் நாம் ஒன்றா ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எந்த உறவுமே நம்மளோடவே நம்மளோடவே இருந்து நம்மளோடவே போகிறவங்கிறது கிடையாது. அப்போது நம்மளோட நிலைத்த உறவுகளாக அவங்க ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ பெர்மனண்ட்டான ரிலேஷன்ஷிப் யாரு தான் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் ஒருவர் மட்டுமே. அவரு தான் பூர்வ ஜென்மத்திலையும் நமக்கு இப்போ ஃபுல்லாக உறவாக இருந்தார், அதுக்கு முந்தின ஜென்மத்திலையும் அவரு தான் உறவாக இருந்தார், இந்த ஜென்மத்திலையும் அவர் தான் நிலைத்த உறவாக இருக்க முடியும். Nobody else in this world can be a permanent relation for me அப்படிங்கிற அறிவை முதல்ல பெற்றுக்கணும். இதை நம்ம பிஃபோர் மேரேஜ் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போதே இதை பற்றி அறிவை நல்லா பெற்று அதுக்கப்புறம் நம்ம இல்லறத்துக்குள்ள நுழையும் போது பிரச்சனைகள் பெருசா வராது. மனப்பக்குவம் இல்லாமல் அந்த ரா மைண்டோட அப்படியே ஃபேமிலி லைஃப்குள்ள போறதுனால தான் உறவுகளை பற்றி அறிவு இல்லாமலேயே உறவுகளுக்குள் நுழையிறது தான். உள்ள போயிடுறோம், ஊர் கூடி உறவுகள் கூடி சந்தோஷமாக நம்ம அந்த உறவுக்குள்ள நுழையிறோம். ஆனால் ஒரு மனப்பக்குவம் இல்லாத போது நம்மளால் அந்த உறவை, வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை நம்மளால சந்தோஷமா கழிக்க முடியறதில்லை. அதுக்கு தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஒரு பழாப்பழம் அரியறின்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம், கையில் எண்ணெய் பூசிக்கிட்டு அரிகிறோம். ஏன் எண்ணெய் பூசிக்கிறோம், அந்த பலாப்பழத்தில் இருக்கிற பிசுன்னு நம்மளை வேலை செய்ய விடாது, பழத்தை எடுக்கிறதுக்கு விடாது, சொலை எடுக்கிறதுக்கு விடாது, ஒட்டி நம்மளை போட்டு. ஸோ ஈஸியாக இருக்கிறதுக்காக, கையில் ஒட்டாமல் இருப்பதற்காக எப்படி எண்ணெயை பூசிக்கிறோமோ அதை போல் வாழ்க்கையில் இருக்கிற தொந்தரவுகளுக்கு பிசின் போல் நம்மளை பிடிச்சிட்டு இருக்கிற பிரச்சனைகள், தொந்தரவுகளில் இருந்து விடுபடுவதற்காக மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளணும். அதுதான் எண்ணெயை பூசுதலுக்கு சமம். இதற்கு ஒரு அழகான கதை.
கதையில் சம்பவம் என்றே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்லூர் கிராமத்தில் பத்மநாபன் அப்படின்னு ஒரு இளைஞன், புதிதாக திருமணமானவன். அவங்க ஊரில் ரொம்ப சந்தோஷமா தன் மனைவியுடன் தாய் தந்தையுடன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். வாழ்க்கைய நல்லா சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவங்க ஊருக்கு ஒரு சன்னியாசி வராரு. அவதூது சன்னியாசின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சில சன்னியாசிகள் அவங்களுக்குன்னு ஒரு வீடு, அதோ வகுப்புகள் எடுத்துக்கொண்டு வரவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு ஒரு இறை இணக்கத்தோடு வாழ்வாங்க பார்க்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் ஒரு 3 months 2 months 1 month அவ்வளோதான். அப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. புதிதாக வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. நாளை உணவு பற்றியோ எதை பற்றியும் உங்களுக்கு கவலை கிடையாது. கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டுட்டு கிடைக்கிற உணவை உண்டு கொண்டு தன்னில் தானே சுகித்து கொண்டு தன்னை பற்றி அறிவினால் வேற எதையும் டிபெண்ட் பண்ணாம வாழக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அப்படி ஒரு சன்னியாசி அந்த ஊருக்கு வர்றார். நல்லூருக்கு இமயமலையிலிருந்து ஒரு சன்னியாசி வர்றார். அவரை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. நிறையா நேரம் அவரோட அவன் கழிக்கிறான். வேலை முடிஞ்ச நேரம் போக அவரை போய் பார்க்கறது, அவருக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, அவரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பத்மநாபன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவரு நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டே வருவாரு. இவனும் கேட்டுட்டு இருப்பான். அவர் சொன்ன ஒரு கருத்து இவனுக்கு ஏத்துக்க முடியல. பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, பிருகதாரண்ய உபனிஷத் கருத்தது. அதைத்தான் அவர் சொல்றாரு. எந்த உறவுகளும் அவர்களுக்காகத்தான் நம்மிடம் அன்பாக இருக்கிறார்களே தவிர நமக்காக யாரும் அன்பாக இருப்பதில்லை அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்றார். அவங்களுக்காகத்தான் ஒரு கணவன் ஒரு மனைவியிடம் அன்பாக இருக்கிறான் என்றால் அது அவனுக்காகத்தான். மனைவிக்காக கணவன் மனைவியிடம் அன்பு செலுத்துவதில்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அம்மா அப்பாவான்னு கேட்கிறான். எல்லாருமே அவங்களுக்காகத்தான் மற்றவரிடம் அன்பாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம்னா இவனால ஏத்துக்க முடியல. இல்லையே, எங்க அம்மா அப்பாலாம் என் மேல உயிரையே கொடுப்பாங்க, எனக்கு என் மனைவியும் ரொம்ப அன்பானவள், அவளோட உயிரையே கொடுப்பா எனக்கு அப்படின்னு இவன் சொல்றான். அந்த மாதிரி உண்மையில் ஒரு ஆனந்தமான குடும்பம், ஒன்னா சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதனால அவன் அதை சொல்றான். அவனால இதை ஏத்துக்கவே முடியல. அப்போ அவன் கேட்கறான், இதை நிரூபிச்சு காமிப்பீங்களா எனக்கு அப்படின்னு கேட்பான். சன்னியாசி சொல்வாரு, ஓகே, ஐ கேன் ப்ரூவ் இட் டு யூ. அப்போ என்ன சொல்லுவாரு, ஒரு சின்ன ஒரு டேப்லெட் ஒன்று கொடுப்பார். கொடுத்து நீ இதை போய் எல்லாத்துட்டையும் இன்னைக்கு சாயங்காலம் நீ எல்லாத்துட்டையும் பேசிட்டு உட்காந்துருப்பேன்னு சொல்ற இல்லையா, அப்போ நீ தனியா போய் ரூமுக்கு போய் யாருக்கும் தெரியாம இந்த மாத்திரைய சாப்பிட்டுட்டு திரும்பி அவங்களோட ஆஸ் யூஷுவலா உட்காந்து பேசிட்டு, அவ்வளவுதான் நீ பண்ணணும். இவனுக்கு ஒன்றும் புரியல. இவர் என்னத்தை நிரூபிக்க போறாருன்னு தெரியலையே, சரி பார்ப்போம் அப்படிங்கிற. அதே மாதிரி அந்த அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவன் எந்திரிச்சு போறான். எல்லாரும் பாக்குறாங்க, அவங்க அம்மா அப்பா மனைவி எல்லாரும் பாக்குறாங்க. போனவன் இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு மறுபடியும் நார்மலா அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அப்படியே சாஞ்சிடறான். பேச்சு மூச்சு எதுவும் இல்லை. எல்லாம் பயந்துடுறாங்க. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மருத்துவரை கூட்டிட்டு காமிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, உயிர் இருக்கே தவிர அவனால எந்திரிச்சு உட்காந்து பண்ண முடியல நிலையில் இருக்கிறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போதான் அந்த சன்னியாசி, அவதூத சன்னியாசி, இளைவனோட க்ளோஸா இருந்த அந்த சன்னியாசி வீடு தேடி வராரு. வரும்போது பார்த்தா எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இவன் நடுவில் படுத்திருக்கான். அப்போ அவன் குடும்பமே கேட்குது, என் பையனை காப்பாத்திருங்க அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. என் கணவனை காப்பாத்துங்க,
மனைவி கேட்கிறா. அவர் என்ன சொல்றாரு, காப்பாத்தலாம்ப்பா, ஆனா ஒரு கண்டிஷன், ஒரு கடினமான நிபந்தனை அப்படிங்கிறார். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, எங்க உயிரையே கொடுக்க தயாரா இருக்கோம், எப்படியாவது காப்பாத்துங்க. அப்ப அவரு ஒரு தர்பை புல்லு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றார். மனைவி ஓடி போய் சாமி ரூம்ல இருந்து ஒரு தர்பை புல்லை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஒரு எண்டை நான் அவனுடைய கட்டை விரல்ல கட்டிடுவேன், இன்னொரு எண்டை நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ நான் அவனுக்காக உயிரையும் கொடுக்குறேன்னு, யாரோ ஒருத்தர், எல்லாரும் வேண்டாம், யாரோ ஒருத்தர் வாங்க, உங்களுடைய கட்டை விரல்ல இந்த அடுத்த எண்டை நான் கட்டிடுவேன், நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுடைய உயிரை அவனுக்கு நான் கொடுத்துருவேன், நீங்க இறந்துருவீங்க, அவர் உயிரோடு இருப்பாரு, யார் உயிரை கொடுக்கறக்கு ரெடி அப்படின்னு கேட்பான். சன்னியாசி கேட்பார். அப்பா நீங்க கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு அவரே கேட்பார். அந்த பையன் பத்மனாரோட அப்பாவை பார்த்து, பத்மனாருடைய தந்தையே நீங்க அவனுக்காக உயிரை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பார். கேட்டோன்னு அப்பா கொஞ்ச நேரம் பேச்சு இல்லை, ஒரு ஃபியூ செகண்ட், அப்புறம் அப்படியே ஜமாளிச்சுக்கிட்டு, இல்லை நான் காசிக்கு இந்த வருஷம் வரதா சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அதை முடிக்காம நான் இறந்துட்டேன்னா அது எனக்கு பிறவி தோஷம், அதனால என்னால வர முடியாது அப்படிம்பார். அப்புறம் பத்மநாபரோட அம்மாவை பார்த்து கேட்பார், அம்மா உயிர் கொடுத்த தெய்வமே நீங்க இப்ப உயிர் கொடுக்கறதுக்கு ரெடியா அப்படின்னு. உங்க அம்மா சொல்லுவாங்க, எனக்கு கடைசியில் இவனுக்கு அப்புறம் ஒரு குழந்தை இருக்கு, அது ரொம்ப சின்ன வயசு, அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணிடணும், பண்ணாமல் என்னால் வர முடியாது, அது கையால் ஆகாமல் இருக்கு, இன்னும் ரொம்ப சின்ன குழந்தை, அதை நான் டேக் கேர் பண்ணி ஆகணும், அதை விட்டுட்டு வந்துட்டுனா அது அனாதையாக போயிடும், அதை கவனிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அந்த பாப்பாவை, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு அம்மா சொல்லிடுவாங்க. அப்புறம் மனைவியை கூப்பிட்டு கேட்பார், ஏம்மா நீ ரெடியா அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அக்கா அவனுடைய கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னே இறந்துட்டா, அந்த குழந்தைய என் பொறுப்புல கொடுத்துட்டா, இப்போ நான் அந்த குழந்தைய வளர்த்திட்டு இருக்கேன், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால என்னாலையும் இப்போ வர முடியாது அப்படின்னு. சன்னியாசி சொல்றாரு, சரி நான் வேணா என் உயிரை கொடுத்துட்டா இந்த அப்படின்னு இவர் கேட்குறாரு. கேட்டோன்னா எல்லாருக்கும் அப்படியே பெரிய ரிலீஸ், அப்பா யாரோ தெரியாதவங்க தானே செத்தா என்னப்பா நமக்கு, அப்பாடா எப்படி நம்ம பையன் நமக்கு கிடைச்சிருவான் அப்படின்னு ஒரு உள்ள சந்தோஷம். ஆனால் அது எப்படி ஓப்பனாக சொல்றது, நாங்கள்லாம் சாக மாட்டோம், நீ செத்தா பரவாயில்லன்னு எப்படி சொல்றது, இது எப்படி வார்த்தை வரும், அதை ஜமாளிச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃபாதர் மதர் அண்ட் ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அப்படி நீங்களும் சாகாம அவனும் சாகாம ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்களே அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சன்னியாசி சொல்லுவாரு, அப்ப அதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, எல்லாரும் ஓகே சொன்னீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரையல் அண்ட் எரர் தான் அப்படின்பாரு. உடனே சரி இப்ப நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் ஒத்துக்கிறோம், எங்க உயிரை கேட்கல, அப்ப நீங்க அவங்களோட எண்ணம், அப்பா உயிரை கேட்கல வேற எதா இருந்தா என்ன, ஓகே இந்த கண்டிஷன் நாங்க ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எங்களால முடியாது, இப்ப நீங்க என்ன கண்டிஷன் சொன்னாலும் 200% எங்களுக்கு ஓகே அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன சொல்லுவாரு, இத இப்ப நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் அந்த மாத்திரை சாப்பிட்டு படுத்தவன் கேட்கக்கூடிய சக்தியுடன் படுத்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான், ஏன்னா அவனுக்கு புரியறதுக்காகத்தானே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே. அவன் ரொம்ப நொந்துருவான். அப்போ சன்னியாசி உயிரை கொடுக்குறேன்னு சொன்னோன்னே இவன் ரொம்ப ஷாக் ஆயிடுவான். ஐயோ இவரு எத்தனையோ பேத்துக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியவரு, ஐயோ இவரு சாகரன்னு சொல்றாரு, ஆனா ஒன்னும் எந்திரிச்சு ஒன்னும் பண்ண முடியாது அந்த மாத்திரோட பவர் இருக்க வரைக்கும். அப்புறம் அப்படிங்க நினைச்சிட்டு படுத்துட்டு இருப்பான். அப்போ அவரு அடுத்த கண்டிஷன் சொல்லுவார், இப்ப கடைசி இப்ப இந்த நிபந்தனைக்கு உட்பட்டீங்கன்னா நானும் உயிரோடு இருப்பேன், அவனும் பத்மநாபனும் உயிரோடு இருக்கலாம், ஆனா கண்டிஷன் நீங்க ஓகே சொல்லுங்கணும். அப்பா எதா இருந்தாலும் ஓகே சொல்லுங்க அப்படின்னா, இவன் உயிரோட எந்திரிக்க வச்சுட்டேன்னா நீங்க அவனை
சன்னியாசியா ஆகறக்கு விட்டுறணும். வீட்டு விட்டு அவன் போயிடுவான் அப்படின்னா சன்னியாசி ஆகலாம் அப்படின்னு அவனும் முடிவெடுத்து நீங்களும் முடிவெடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்றாங்க. எங்கேயோ பாவம், நம்மளால உயிரை கொடுக்க முடியாது, எங்கேயோ பாவம் இருந்துட்டு போறான், ஏதோ உயிரோடாவது இருக்கட்டுமே அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் அது ஓகேவா தோணுது. இன்க்ளூடிங் ஒய்ஃப், அம்மா, அப்பா எல்லாருமே எப்படியும் உயிரோடு இருந்தா சரி சுவாமி அப்படின்னு வாய் திறந்து எல்லாரும் சொல்றாங்க. அப்போ இவர் ப்ரொசீஜர் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையில் என்ன நடக்குதுன்னா கர்ப்ப புள்ளைக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா ஒரு டேப்லெட் மாத்திரை, அது பவர் குறைய ஆரம்பிக்கும். இவர் அப்படியே அந்த கர்ப்ப எடுத்து தன்னுடைய பெருவரலை கட்டிக்கிட்டு அப்படியே கூடவே படுக்கிற மாதிரி அந்த பவர் குறையிற வரைக்கும் இவர் பக்கத்திலே படுத்துருவாரு. படுத்துட்டு எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க, எங்க அசைவு வருது எங்க அசைவு போகுதுன்னு. சினிமாவில் வர கிளைமேக்ஸ் மாதிரி ரொம்ப ஆச்சரியமத்துடன் ஆவலுடனும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புடனும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாத்திரையோட பவர் போக ஆரம்பிக்க உடனே அவன் இவர் அப்படியே எந்த அசையும் இல்லாமல் படுத்துக்குவாரு. பத்மநாதனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் விரல்கள், இந்த சினிமாலாம் காமிப்பா பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா விரல் அசையும், கால் அசையும், கை அசையும், கால் அசைங்கிற மாதிரி அசைச்சு ஓப்பன் கண்ணை திறந்துருவான். திறந்தோடனே பார்த்தா பக்கத்தில் இவர் இருப்பார். இந்த வரைக்கும் அவன் கண் மூடித்தான் இருந்தான், பார்வை இருந்தும் இல்லாமல் இருந்தான் இல்லைங்களா. பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிய அவர் தியானத்தில் இருக்கிறாரா உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல அவனுக்கு. எழுப்புவான், பார்த்தா அவர் உயிரோடு தான் இருப்பார். அப்பா அப்படியே உனக்கு ஒரு பெரிய ரிலீஃப். யார்கிட்டையும் எதுவும் கோச்சுக்கல. நீ நாமளா இருந்தால் கத்துவ இல்லைங்களா, ஏமா நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு அவன் எதுவுமே பேசல. சன்னியாசிய சுவாமின்னு கூப்பிட்றான். அவர் டக்குன்னு எஞ்சி உட்காந்துக்கிறார். அப்போ எதுவும் பேசாதம அவன் சொல்றான், சுவாமிஜி பார்த்து சொல்றான், சன்னியாசி பார்த்து சொல்றான், சுவாமிஜி எனக்கு அறிவு வந்துருச்சு, நான் உங்களோட நீங்க பெற்ற அறிவை நானும் பெற்று சந்தோஷமாக வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே அப்புறம் சன்னியாசி அவனோட சாஸ்திரங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காக தன்னோடு அவர் அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த கதையை கேட்கும்போது ஒவ்வொருவரும் பத்மநாபன் தான், ஒவ்வொரு குடும்பமும் பத்மநாபனுடைய குடும்பம் தான். அப்போ நாம இதுல எப்படி வாழணும், இதுதான் உண்மை. அப்போ என்ன ஆட்டிடியூட், என்ன அறிவுடன், என்ன பாவனையுடன் நம்ம குடும்பத்துல நடந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதுக்கு ஒரு உதாரணம், ஒரு பணக்கார வீட்டு வேலைக்காரி யோசனை பண்ணி பாருங்க. ஒரு எஜமானனுடைய குழந்தையை வளர்த்திற்காக அவ இருக்கிறா, வீட்டு வேலையை செஞ்சுக்குவா, குழந்தைகளையும் பார்த்துக்குவா. அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை, அவ எப்படி பார்த்துக்குவான்னு யோசனை பண்ணி பாருங்க. தங்கம், செல்லம், என் கடவுளே, என் சாமி அப்படின்னு கூப்பிட்டு சீராட்டுவாள், பாராட்டுவாள், அன்பு காட்டுவாள், உணவளிப்பாள், அந்த குழந்தையோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவா, குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செய்வா. செஞ்சிட்டு இருக்காளா? ஆழ் மனதில் அவளுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்கும்? தன் குடும்பம், தன் குழந்தை என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு தெரியலையே, போய் சாப்பாடு செய்யணும், என்ன வாங்கிட்டு போகலாம், வீட்டுக்கு போகும்போது எதை வாங்கிட்டு போறது, குழந்தை கேட்குமே, குழந்தை பத்திரமா இருக்குமா என்னன்னு தெரியலையே, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருச்சு என்னன்னு தெரியலையே, வந்தோடனே வீட்டுக்காரர் இருந்தாரா இல்லை மாமியார் இருந்தாங்களா குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஆழ் மனதில் அதை அவன் யோசனை பண்ணிக்கிட்டு, ஆனால் வெளியில் என்ன பண்ணுவா, அந்த வீட்டு ஓனருடைய குழந்தையை சீராட்டுவாள், பாராட்டுவாள், அன்பு காட்டுவாள், வேண்டியது எல்லாத்தையும் மனப்பூர்வமாக செய்து கொடுப்பாள். அந்த மாதிரி
நம்ம வீட்டில் நாம் ஒரு பணக்கார வீட்டு வேலைக்காரி அந்த வீட்டில் வேலை செய்யும் போது என்ன மனபாவனையுடன் இருப்பாளோ அதை போல் நீ உன் குடும்பத்தில் இருக்க பழகிக்கொள். எப்படி ஓமானத்தை கம்பேர் பண்றது கதையோட? அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துட்டையும் அன்போடும் ஆதரவோடும் அரவணைப்பும் கொடுத்து பாராட்டி சீராட்டி வாழலாம். வேணுங்கிறத செஞ்சு கொடுத்து வாழலாம். ஆனா மனதுக்குள்ள ஆழ்மனதில் எப்பொழுதும் நமக்கு இறைவனை பற்றிய சிந்தனை மனதுக்குள்ள ஆழ்மனதில் இருக்கணும். மேல் மனதில் நம்ம எப்படி வேலைக்காரி இருக்கிறாளோ அதை போல் வாழ கற்றுக்கொள்ளணும்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா உறவுகள் இப்ப இந்த காலத்துல உறவுகள்னாவே பயப்படுறாங்க, மேரேஜ்னாவே பயப்படுறோம். அது ஒரு பெரிய கமிட்மெண்ட், அதுல போயில சிக்கிக்க கூடாது, அது தவறு. இப்போ ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரு காட்டிலேயே இருக்குன்னு வச்சுக்கங்களேன், விலங்குகளோட, மனிதர்களே இல்லை, வெறும் காட்டுல வளருது அப்படின்னா அந்த பையன் he cannot be complete man. ஏன்னா மனதில் இருக்கிற உணர்ச்சிகளை இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் அன்பு காட்டணும், நம்ம அன்பு செலுத்தணும், நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்துறோம், அவங்க கோபத்தை நம்ம மேல வெளிப்படுத்துறாங்க போதுதான் அந்த உறவுகள் தான் ஒரு எமோஷனல் அவுட்லெட்டா இருக்கும். இல்லைன்னா அந்த எமோஷனல் வெளிப்படாத நிலையில் ஜஸ்ட் லைக் அனிமல் தான் அவன் இருப்பான். ஸோ உறவுகள் ரொம்ப ரொம்ப அவசியம். சன்னியாசியாக வாழ்ந்தவராக இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு, உறவுகள் அவசியம். சின்ன வயசுல இருந்து அவனை மென்டல் மெச்சூரிட்டி கொண்டு வர்றதே உறவுகள் தான். ஒரு அம்மாவுடைய அரவணைப்பு, தந்தையோட அரவணைப்பு எல்லாமே அவசியம். உறவுகள் ஒதுக்கிட்டு ஒரு குழந்தை ஒரு கம்ப்ளீட் மனிதனாக ஆக முடியாது. ஆனா உறவுகளுக்கு உள்ள போன தெரிஞ்ச நமக்கு வெளியில் வர தெரியறது இல்லை. வெளியிலன்னா வீட்டுக்குள்ளதாங்க இருக்கிறோம். எப்படி அபிமன்யு கேட்டிருப்பீங்க இல்லைங்களா, அந்த வியூகத்துக்குள்ள போயிடுவான் மகாபாரத போர்ல, ஆனா வெளியில் வர தெரியாம வெட்டுண்டு சாவான். அந்த மாதிரி எமோஷனலா நம்ம எப்படி உள்ள போறோமோ அது யாரும் சொல்லித்தரத நம்ம உள்ள போயிடுறோம். ஆனா அங்க பிசின் மாதிரி நம்மள என்ன பண்ணும், உறவுகள் தொந்தரவு கொடுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நமக்கு அவங்களோடு சரியான உறவை ஏற்படுத்தி என்ன ஆட்டிடியூட்ல நாம் உறவுகளை மெயின்டைன் பண்ணணும் நமக்கு தெரியாததான் குடும்பத்தில் வர பிரச்சனைக்கு காரணமே தவிர நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே என்னுடைய பிரச்சனைக்கு காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரே வார்த்தை, நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக இறைவன் நம்ம சுத்தி உறவுகளை படைக்கவில்லை, அவர்களுக்கு அந்த சக்தியும் இல்லை. என்னை சுத்தி இருக்கிற குடும்பத்தில் உறவுகள் என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னா அந்த சக்தி இறைவன் அவர்களுக்கு கொடுக்கல. நம்ம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா இறைவன் அவங்களுக்கு அந்த சக்தி கொடுத்திருந்தா இறைவன் என்ன ஆயிடுவாரு, சாடிஸ்ட் ஆயிடுவாரு. He is not sadist. ஆனந்த சொரூபகா இறைவன். எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த உலகத்தை படைக்கிறார். ஆனா நமக்கு தான் என்ன பண்ண தெரியல, உறவுகளோடு எப்படி ஒரு பேலன்ஸ் பண்ணி போறது, அது ஏன் பண்ண தெரியல அப்படின்னா ஒரு அறிவு இல்லை, அவ்வளவுதான். ஒரு அறிவு இருந்ததுன்னா என்ன ஆட்டிடியூடோட நம்ம இந்த உறவுகளோட பழகணும், அன்பு காட்டணும், ஆதரவு கொடுக்கணும், உதவி செய்யணும், நோ டவுட் இன் தட். பட் பலாப்பிசின் மாதிரி எண்ணெய் இல்லாமல் ஒரு பலாப்பழத்தை கட் பண்ணும்போது எப்படி கையில பிசின் ஒட்டி நம்மளால பிசிலிருந்து வெளியில் வர முடியாது, பலாப்பழத்தையும் எடுக்க முடியாது, எல்லாம் சொதப்பி உட்கார்ந்துடுறோமோ, அதே போல் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் அழகாக ஒரு பேலன்ஸ் பண்ணி எப்படி சொலைய அழகா எடுக்கிறோமோ அதே போல் உறவுகளோடு இருந்து கொண்டு அழகாக நம்மை தொந்தரவு பண்ணாமல் அந்த உறவுகள் நமக்கு கஷ்டத்தை கொடுக்காம இருக்கிற மாதிரி வாழ்வதற்கு உண்டான அறிவை பெற்று வாழுங்கள் என்று இறைவன் கூறுகிறார். அந்த அறிவை எங்க பெறது, அதுதான் சாஸ்திரம். நம்ம ஜென்ரலா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், சாஸ்திரம் படிக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வயசான காலத்துல ஒரு 60 வயசுக்கு மேல வேற வேலை எல்லா ரெஸ்பான்ஸ் எது இருக்காது இல்லைங்களா, பொழுதுபோக்குறதுக்காக படிக்கிறது, ராமா ராமான்னு சொல்றது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்றது, கோயிலுக்கு போறது, இதுதான் பக்தி சாஸ்திரம். 60 வயசுக்கு மேல அவங்களுக்கு தான் தேவை. இப்ப நான் 20 வயசுல இருக்கேன், நான் எனக்கு குடும்ப 30 வயசுல இருக்கேன், எனக்கு குழந்தைங்க இருக்கு, இப்ப இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு
கமிட்மெண்ட் நிறைய இருக்கிறனால முடியாது, நான் எனக்கு எல்லா கமிட்மெண்ட்டையும் நான் முடிச்சுட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நான் இதை கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். 60 வயசுக்கு அப்புறம் உறவுகளோடு சந்தோஷமாக வாழ்வது எப்படின்னு நீங்க கத்துக்கலான்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். வட்ட பீட்டி 60 வயசு 59 வயசு வரைக்கும் நீங்க இந்த பிரச்சனைகளை சிக்கி என்ன ஆகுனாங்க, 60 வயசு நீங்க படிக்கலான்னு உட்காரலாம். ஆனா மனம் ஏகப்பட்ட அழுக்குகளை சேர்த்து வச்சிருக்கோம். விருப்பு வெறுப்பு கோபம் இந்த பதிவுகள் அதிகமா இருக்கும். அந்த என்ன சொல்றது, டெலீட் பண்ணாத விஷயங்கள் மெமரி ஃபுல் ஆயிடுது இல்லைங்களா. செல்போன்ல சொல்றேன் பாத்தீங்களா, நிறைய பதிவு பண்ணி வச்சிட்டீங்கன்னா மெமரி ஃபுல், இனிமேல் என்னால் எதையும் பதிவு பண்ண முடியாது அப்படிங்கிற செல்போன். உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, சில விஷயங்கள் டெலீட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அப்புறம் புதுசா நம்ம ஏதாவது ஒன்று பதிவு பண்றோம். அந்த மாதிரி தான் 60 வயசு ஆகும்போது நிறைய தேவையில்லாத பதிவுகள், நம்மை சோகத்தை கொடுக்கக்கூடிய பதிவுகள், ஆழமான பதிவுகள் நிறைய இருக்கிற போது சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாலும் அங்க உள்ள ஸ்பேஸ் இருக்காது. Preoccupied mind cannot receive, grasp or assimilate any knowledge. So உலக வாழ்க்கைக்குள்ள ஒரு மேரேஜ் லைஃப் உள்ள போறதுக்கு முன்னாலேயே அது பேர் பிரம்மச்சரிய ஆசிரமம். அங்கேயே அதற்குண்டான அறிவை பெற்றுக்கணும். அப்புறம் இதுதான் நம்மளுடைய கலாச்சாரமே. பிரம்மச்சரிய ஆசிரமத்துல குரு கிட்ட போனா அவர் இந்த அறிவை கொடுத்துருவாரு. உறவுனா என்ன, அது நீ எப்படி பேலன்ஸ் பண்ணி போறது அப்படிங்கறத சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அவன் கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள வர்றான் அப்படிங்கும்போது அவன் பெருசா பலாப்பிசின் கையில எண்ணெய் பூசிக்கிட்டு பலாப்பழத்தை எடுக்க ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா. அந்த மாதிரி வாழ்க்கை தான் நம்மளுடைய கலாச்சாரம். அவர் அந்த எண்ணெயை கையில பூசிதான் அவனை அனுப்புவார். ஸோ அவனால ஈஸியா அந்த பலாப்பழ சொலைகளை அவனால எடுக்க முடிஞ்சது அந்த காலத்துல. இது நம்மளுடைய கலாச்சாரம் தான். ஆனா இந்த காலத்துல நம்ம வெரி பர்டிகுலர் அபவுட் வாழ்வாதார கல்வி. நீட் எக்ஸாம் படிச்சோமா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இதெல்லாம் தவறு கிடையாது. நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லிவ் இன் திஸ் வேர்ல்ட். பட் டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப், ஜஸ்ட் கெட்டிங் இன் டு டிகிரி மூலியமாக ஒன் கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஜஸ்ட் ஒரு மேரேஜ் ஆயிடுச்சுங்கிறதுக்காக எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறோமா என்ன? இல்ல ஜஸ்ட் ஒரு குழந்தை பிறந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம சந்தோஷமா இருக்க முடியுதே என்ன? நோ, சம்திங் மிஸ்ஸிங். அதுதான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கை கல்வியை கற்றுக்கொள்ளணும். அதுதான் நாம இப்போ ஒரு நாளும் ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு சிந்திச்சுட்டு வரோம். அதுல இன்னைக்கு நாம சிந்திச்சது ஒரு கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சுதுன்னா, உறவுகள் நான் பார்க்கிற கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாருமே அவங்கவுங்க கர்மத்தை கழிக்கிறதுக்காக பிறந்திருக்காங்க. அவங்க ஒரு காலத்துல பிறந்திருக்காங்க, அவங்க ஒரு காலத்துல வாழ்வாங்க, அவங்க ஒரு காலத்துல முடிஞ்சிடுவாங்க. அப்போ நான் ஒரு கர்ம என்ன பூர்வ ஜென்மத்துக்கு கர்மத்தை கழிப்பதற்காக நான் பிறந்திருக்கேன். நான் ஒரு தனியா தான் வந்தேன், கொஞ்ச நாள் இருக்க போறேன், நான் தனியா தான் போக போறேன். எங்கோட யாரும் வர முடியாது, எங்கோட யாரும் சேர்ந்தும் வரல, நம்ம யாரோட சேர்ந்தும் போக முடியாது. அப்போ எப்படி ஒரு கடவுள் நமக்கு ஒரு குடும்பத்தை, இந்த குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழுங்க, உங்களுடைய கர்மத்தை கழிக்கும் போது இவர் கணவராகவும் மனைவியாகவும் குழந்தையாகவும் கொஞ்சம் டெம்பரரியா இந்த ஜென்மத்துல வாழ்றோம். போன ஜென்மத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்னமா பிறந்தோம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஒரு குடும்பம் இருந்திருக்கும் நமக்கும். நம்ம சிங்கமா பிறந்திருந்தா சிங்கம்மா சிங்கப்பா இருந்திருப்பாங்க. புலியா பிறந்திருந்தீங்கன்னா புலியம்மா புலியப்பாவோட தான் வாழ்ந்திருப்போம். சோ ஒவ்வொரு ஜென்மத்திலையும் உறவுகள் மாறிக்கிட்டே வரும். இப்ப நீங்க அடுத்த ஜென்மம் எடுக்கிறீங்கன்னா அடுத்த ஜென்ம மனிதனாக எடுத்தாலும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற அம்மா அப்பா அங்க கிடையாது, வேற ஒரு புது அம்மா அப்பா வருவாங்க. சோ இது நிலையற்றதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். உறவுகள் என்பது நிலையற்றது. அப்ப யாரோட உறவு மட்டும்தான் நிலையானது? இந்த உலகத்தை படைத்து காத்து இருக்கிறார் பாத்தீங்களா, அவருடன் இருக்கிற உறவுதான் பெர்மனன்ட் relationship. So try to build a better communication, give quality time, quantity time towards that creator of this world, to develop your communicate, to develop your relationship with. இப்ப நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்போட நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகணும் என்னங்க பண்ணுவோம்? We will give quality time, quantity time to that person to build up a relation. Just like that, you please give quality, quantity time to the creator of this world. அது இறைவன், பகவான், யாரை வேணாலும் சொல்லுங்க. அப்போ யூ கேன் பில்ட் அ
குட் ரிலேஷன்ஷிப் வித் பகவான். அது ஆள் மனதில் இருக்கும். அப்பதான் அப்ப நீங்க மேலான மனதுள்ள நீங்க உறவுகளோட, எப்படி அந்த வேலைக்கார பொண்ணு அவங்க ஃபேமிலி லைஃப் ஆள் மனதில் ஓடிக்கிட்டு இருந்தாலுமே வெளியில எப்படி இருக்கா, அன்டச்டு பை த அந்த ஒரு ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், அதற்குண்டான ஞானம் இருக்கணும். உறவுகளோட எப்படி, இப்ப இன்னைக்கு சொன்ன ஒரு ஞானம், இது ஒரு அறிவு. இந்த அறிவு, நாலேஜ், இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதுதான் சாஸ்திரம். அதை கற்றுக்கொண்டு வாழ மனப்பூர்வமாக அனைவரையும் நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். ஹரி ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.